கொஞ்சம் ஓரம் ஏமா வழி விடுங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுற மாதிரி கொஞ்சம் நவுந்து உட்காருங்க. அவங்க வர மாதிரி கொஞ்சம் வழி விட்டு உட்காருங்க. கொஞ்சம் அவங்க வர மாதிரி அப்படியே நவுந்துங்க. ஏமா கொஞ்சம் அப்படியே நவுருப்பா, அப்படியே இருக்கு அந்த வழி, அப்படியே இருக்கு. ஓடி 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 தேசத்திற்கும் தலைவனாக முடிவடைந்த சேகரன், பாட்சா துரியோதனன், கடிஸ்தலாதிபதி, இருநிதி கேள்வி, அப்படியெல்லாம் பெயர் பெற்று நகரத்தின் நல்ல முறையில சீரும் சிறப்புமாக ஆண்டேனே தானதகிரித்தோடு 32 படி சிம்மாசனத்திலே அமர்ந்து வணங்காமுடி படைத்த சேகரன் இந்த துரியோதனன் வருகிறேன் என்றால் இருக்கும்படியான துரியோதனனை கண்டு அவனை 56 தேச அரசர்களும் நடுநடுங்குவார்களே. அப்படிப்பட்ட பாட்சா துரியோதனன், கடிஸ்தலாதிபதி, இருநிதி கேள்வி, நான் எப்படியெல்லாம் இருந்தேன், என்னுடைய குலம் என்ன குலம் மாமா, என்ன குலம் மாமா, ஐயோ சகுனி மாமா, ஐயோ மருமகனா துரியோதனா, ஐயோ மாமா சல்லியா மாமா, ஐயோ மருமகனே துரியோதனா, என்னுடைய குலம் தெரியுமா, என் சந்திரகுலம் சந்திரன் பிறந்ததினாலே சந்திரகுலம் என்று அழைப்பார்கள் என்னுடைய குலத்தை.
சந்திரனுக்கு முதன் பிறந்தான், முதனுக்கு மூரு பிறந்தான், மூருக்கு ஆயு பிறந்தான், ஆயுக்கு நகுஷன் பிறந்தான், நகுஷனுக்கு ஏயாதி பிறந்தான். இப்படியாக தொன்று தொற்று வந்த தலைமுறையிலே சந்திர குலத்திலே எங்க அப்பா அம்மாவுக்கு எங்க அம்மா அம்மாவுக்கு நாங்க பிள்ளையா பிறந்தோமே. அம்மா அம்மாவுக்கும் உண்டு சொல்ல போறாங்க. கம்பிருங்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொல்லுங்க. அப்பா அம்மாவுக்கும் அம்மா அம்மாவுக்கும் என்னமோ இன்னைக்கு கெளிப்பா இருக்குது. நீ எப்படி முடியோ பாலப்பட்டு ரோட்ட அண்ணாண்ட தாண்டுவியா? யாரு கண்டா? என் மாமியாரு தாண்ட முடியாத போறான். அது மாதிரி நான் போடுறியா? நீ எப்படி முடியும்? மாமா எங்க அப்பா திருதுராட்டி ராஜனுக்கும் எங்க அம்மா காந்தாரி அம்மனுக்கு நாங்கள் பிள்ளையாக பிறந்து சீரும் சிறப்புமாக நாங்கள் 100 ஆணு ஒரு பெண்ணு பிள்ளையாக பிறந்து கௌரவர் என்று வேரோடு பேரும் பெருமையாக நாங்கள் வாழ்ந்தோமே சொகுசாக. இந்த பஞ்ச பணாதி பசங்க எங்க நடாப்பா ஒருத்தருக்கிறானே பாண்டு மகாராஜன். ஏண்டா சீக்கிரமா அல்பாயுசோட செத்தானே, போனவன் அவன் மட்டும் போக கூடாது. போனவன் பெத்து போட்டுட்டு அவன் போயிட்டான். சண்டால பாவிங்களா அந்த பஞ்ச பணாதி பசங்க, அனாதி பசங்க, ஆதாரி பசங்க, கண்டவனுக்கு பிறந்த குண்டக ஜாதி மக்கள் பிறந்து பாத்துங்க. நான் இப்படியே அழுதுகினே இருப்பேன்னு நினைக்காத. என் குணம் எப்ப மாறுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நாதாறு பசங்க அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு நான் எவ்வளவு நல்லது செய்து நடாப்பா பிள்ளைகளாச்சு, தந்தை இல்லா பிள்ளைகளாச்சு அப்படின்னு என்ன மாதிரி நல்ல எண்ணம் கொண்டவன் யாரும் கிடையாது. நான் நல்ல எண்ணம் கொண்டவன். நல்ல எண்ணம் இல்லடா, நல்ல எண்ணம் உள்ளத்திலே கொண்டவன். பாண்டவர் நாட்டிலே வாழ வேண்டும் என்று நான் எவ்வளவோ செய்த எங்க மாமா சொல்றதெல்லாம் கேட்டு ராஜாக்கள் நாட்டிலே வாழ வேண்டும் என்று உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை கலந்து வைத்தேன். நல்லது. குளிக்கின்ற குளத்துல ஊர்வசி விட்டேன். ஊர்வசி இல்லைங்க, ஊர்வசி. ஊர்வசி விடுத்தேன். நல்லது. அது மட்டுமா படுக்கின்ற அதிலே பாம்பு வச்சு பாம்பை விடுத்து பாண்டவர்களை கடிக்க செய்து கொள்ளலாம் என்று பார்த்தேனே. அது மட்டுமா அரக்கு மாளிகளை கட்டி வச்சா வீணா போடும். அரைக்கு மாளிகை கட்டி அதுல பாண்டவர்களை புகை செய்து கொள்ள பார்த்து இப்படியா நான் அந்த பஞ்ச பணாதி பசங்களை கொல்லுவதற்கு நான் என்னென்ன செய்து ஐயா மட்டில்லா கொடுமைகள், ஐயா மட்டில்லா கொடுமைகள், ஐயா மட்டில்லா கொடுமைகள், எவ்வளவோ குடும்பகைகள் எல்லாம்
நான் இருக்கிறேன். மட்டில்லா கொடும்பகை நான் ஐவரை. ஐவரை. ஐயோ 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 கரிமான அது வந்து கம்மி அடிக்கலையா அந்த வீம என்ன தேடிட்டு வந்துட்டானே நினைக்கிறேன். அவங்க கையில நான் அடிக்க அடிச்சனா மாமா ஐயோ மாமா ஐயோ மருமகனே துரியோதனா ஐயோ மாமா கல்யாணமா மருமகனே துரியோதனா மாமா ஐயோ சொல்லாதயா மட்டி இல்ல கொடுமகை நான் இட்டு நான் ஐவரை ஐவரை மட்டி இல்லாம நான் எவ்வளவுலாம் தந்திரம் செய்து அந்த பாண்டவர்களை கொல்லணும்னு நான் பார்த்தேன் எத்தனை செஞ்சாலும் வேலைக்கு ஆகலையே மாமா நான் செய்த கொடுமைகளை எல்லாம் அவர்களுக்கு நல்லதா தான் போய் முடிஞ்சது அட்டி இல்லாம ஒருத்தனும் வீணாவளியா மாமா மாமா அந்த பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்று அரக்கு மாளிகளே தீ வைத்து அரக்கு மாளிகளே இருந்து தப்பித்து எங்கெங்கே போனவனுங்க அப்படியே போய் அந்த மாளிகளை சாவாட்டா கூட எங்கன்னா ஓடி போய் எங்கன்னா பழைக்க கூடாதா பாஞ்சாலபுரி பட்டினம் வந்து வளையாத வில்லை வளைத்து திரௌபதியை திருமணம் செய்து எங்க கிட்ட வந்து நாட்டை கேட்டாலும் கொடுக்கிறாளா நாங்க நாட்டை சரிசமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் முறைத்தார்கள். எங்க அப்பா என்ன செய்தார்? எங்க அப்பா திருதராட்டினர் அவர்களுக்கு அந்த காண்டவ பிரசத்தை காண்பித்தார். அந்த காண்டவ பிரசத்தை சரி செய்து இந்திரபிரசம் என்று அமைத்து அந்த நாட்டை ஆண்டாரிலே படுபாவி சண்டான பற்றி படைக்க தெரிஞ்சது அவர்களுக்கு. அங்கே பெருத்த ராஜசூய யாகமாக விழாவனம் செய்தார். யாகத்திற்கு வரவழைத்து என்னை அவமானப்படுத்தினார்களே அதற்கு பைக்கு பை வாங்கணும்னு பழிக்கு பழிடா. நான் உங்களை மாதிரி பை வாங்குறாளா? பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சூது பகடை ஆடி நாடு நகரை அனைத்தையும் பறித்துக் கொண்டு அவர்களை காட்டிற்கு ஓட்டி வைத்தானே. அந்த 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்கியாதவாசம் கழித்து வந்தா நாடு கொடுக்கிறேன்னு சொன்னோம். நான் என்ன எண்ணத்துல சொன்னேன்? சும்மா லேசா நம்ம கைனி காட்ட பாத்துட்டு வரலாம், மோட்டர் ஆன் பண்ணிட்டு வந்துடலான்னு போனா கூட பரப்புல இந்த பெருச்சு பத்துக்குது விரியம் பாத்து. நாம இந்த பேரு லைட் வச்சுட்டு போனாலும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இவனுங்க 12 வருஷம் காட்டுக்கு போறான்ல, அந்த காட்டுல ஒரு கரண்டி ஒரு மிருதங்கம் ஒரு கரடி மிருகங்கள் இதெல்லாம் அவள சாப்பிட்டுடும். ஒரு விரியம் முடுங்க கூடாது, அவன்ல ஒரு பாம்பு கடிக்கூடாது, ஏதாவது விஷ தந்தங்கள் புட்டிங்கி இவனுங்க அத்தனை பேரு உடன் சாவ வேணாம். 5 பேரு அந்த அம்பா திரௌபதி தேவியோட 6 பேரு போனான்ல, இந்த 5ல 1 குறைய கூடாது. சொல்லு, எவனோ ஒருத்தவன் செத்தான், சகாதேவன் செத்தான், காண்டிபன் செத்தான். காண்டிபன்னா அர்ஜுனன்டா, இந்த காண்டிபன் செத்துட்டான்டா. அப்படி யாராவது ஒருவராவது குறைய கூடாதா? எப்படி 6 பேரு போனாலோ அதே போல 13 ஆண்டு முடித்து மறுபடியும் 6 பேர் வந்து நாடு கொடு என்று கேட்கிறார்களே. நாடு கொடுக்கிறாளா? நாடு கொடுக்கிறாளா? நாங்க நாடு ஆண்டவர் நாடு, காடு ஆண்டவர் காடு, காட்டிலே வைத்த பாதவனை நாட்டிலே வைக்க கூடாது என்று எங்க அப்பா என்ன சொன்ன? எங்க அப்பா மூலியமாக அவன் உலுகுமா முனியை தூதாக அனுப்பினான் தருமன். நான் மறுதூதாக சஞ்சியா முனி அனுப்பி இனி பாண்டவர்களுக்கு நாடு கிடையாது, நீங்கள் காட்டுக்கே செல்லுங்கள் அப்படின்னு எங்க அப்பா கையில நிருபம் எழுதி நான் அனுப்பி வைக்கவும் அவனுங்க காட்டுக்கு போயிருப்பானுங்கிறான். படும் பாவிக்கிறானே ஒருத்தவன், இந்த திருட்டு பையன், இந்த எடைய அந்த இட வக்கால ஓடி அந்த திருட்டு கண்ணு அவன் பண்ண சதி மோசம். அவனுக்காக பரிந்து எங்களிடத்திலே தூதாக வந்து நாடு கேட்டான், நான் நாடு கொண்டேன் என்று பாவி
அவன் 18 நாள் சண்டை வைத்து போனானே. அந்த சண்டையில நான் எப்படியாவது ஜெயித்து விடலாம். என்னுடைய பணத்திற்காக படைபலமானது வரும் அப்படி என்று நான் நம்பி இருந்தேனே. எனக்கு எத்தனை கோணி தெரியுமா? அந்த 2 கோணி எடுத்து கிட்டவா என்னத்துக்கு எடுத்து போனா? கோணி நெல்லி பிடிக்கிற கோணி இல்லடா. எனக்கு எத்தனை அக்ரோனி சேனைகள் தெரியுமா? எனக்கோ 11 அக்ரோனி சேனா சேனைகள். அந்த பஞ்ச பனாலி பசங்களுக்கு 7 அக்ரோனி சேனா சேனைகள். மொத்தம் 18 அக்ரோனி சேனா சேனைகள். சண்டை செய்வதிலே நமக்கு தானே படைபலம் அதிகம். நாம் வென்று விடலாம் என்றுதானே நான் நினைத்தேன். என்னுடைய சேனா சேனைகள் எல்லாம் மடிந்து கிடக்கிறது. என்னுடைய சேனா சேனைகள் மட்டுமா போச்சு? எங்க அப்பா அம்மாவுக்கு எங்க அம்மா அம்மாவுக்கு நாங்க எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம் தெரியுமா? எப்ப பாரு அப்பா அம்மாவும் அம்மா அம்மாவும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு நாங்கள் எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம்? 100 ஆணு 1 பெண்ணு பிறந்தோமே. எனக்கு துரியோதனன் 100 பேரிலே மூத்தோம். துரியோதனன் என்று எனக்கு பெயர் வைத்து எங்க அப்பா என்னை கணக்கு பார்த்தாரு. என் தம்பிமார்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஆமா, என் தம்பிமார்கள் என்ன பண்ணீங்க? இப்ப எங்க தீர்த்து காட்டு. இப்ப எந்த கேள்வி புரியோ? இப்படிவா இல்ல, அதை மட்டும் கேளு, இதை செய்யாத. ஏண்டா தாளா தீக்கிறது ஒவ்வொரு பாட்டுக்கு தகுந்த மாதிரி தீக்கணும். நாங்க பாடுற தாள வரிசைக்கு தத்தி 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 இப்படித்தான் தீக்கணும். இவங்க அம்மாலையா தூக்குறாங்க? உங்க அம்மால? அவங்க அம்மா போய் 5 வருஷம் ஆகுது. ஐயோ இப்படி தீக்குறான்டா. ஐயோ 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 அருமாவனே பயந்து போய் பாலப்பட்டு ரோட்டை தாண்ட முடியாதுன்னா ஆல கிராமத்தாலே வந்துடுறான். ஐயோ மாமா ஐயோ மாமா சல்லியா மாமா. ஐயோ மருமகனே துரியோதனா. மாமா ஒன்றா இரண்டா எனக்கு தம்பிமார்கள் 99 பேர் ஆச்சு மாமா. என் தம்பிமார்கள் 99 பேர்களும் மாட்டு மணி என் தம்பிமார்கள் தான் 99 பேர் போனார்கள் பார்த்தா எனக்கு தமையனுக்கு தமையனாகவும் என் நண்பனுக்கு நண்பனாகவும் வைத்திருந்தேனே அங்குதியாசாதிபதி. நான் யுத்தத்தை தொடங்கும் போது முதல் நாள் சண்டையிலே பாக்கனாக இருக்க முடியாது. 886 வயது வருந்திய குருபாட்டு
நாங்கள் எங்கள் பாட்டன் பீஷ்மாச்சாரிக்கு சேனாதிபதி பட்டத்தை கொடுத்தோம். எங்க தாத்தா எனக்கு வெற்றியை கொடுப்பாருன்னு பார்த்தேன். ஒரு நாள் கூட எங்களுக்கு வெற்றியானது கிடைக்கவில்லை. ஒன்றிலிருந்து 10ஆம் நாள் வரைக்கும் சேனாதிபதி பட்டம் குருவாக இருக்க முடியாது. குருமாட்டன் பீஷ்மாச்சாரிக்கு சேனாதிபதி பட்டம் 10ஆம் நாள் சண்டையிலே எங்கள் பாட்டனாக இருக்க முடியாது. பீஷ்மாச்சாரி மாண்டு மடிந்தார். 11ஆம் நாளிலே இருந்து எங்கள் குருவாக இருக்க முடியாத துரோணாச்சாரிக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்தேனே மாமா. அவராவது எனக்கு வெற்றியை தேடி கொடுப்பார் என்று நினைத்திருந்தேனே. 11 வெற்றி இல்லை, 12 வெற்றி இல்லை. வெற்றியை கொடுக்க முடியாத நீ எதற்கு என்று நான் கேட்க, துரியோதனா 13ஆம் நாள் சண்டையிலே தர்மராஜாவுடைய சிரசை கொய்து வந்து தருகிறேன் அப்படி என்று சபதம் செய்த குரு துரோணாச்சாரி அந்த சபதத்தின் பிரகாரம் தர்மராஜா தலையை எடுத்துன்னு வந்துருவாரு நான் நினைச்சேன். ஆனால் அந்த அபிமன்னனை நாங்கள் கொன்றாலும் என் பிள்ளைகள் 60 பிள்ளையும் அன்னைக்கு போய் சேர்ந்தது. 15 நாள் வரைக்கும் குருவாக இருக்கும்படியான துரோணாச்சாரியாருக்கு சேனாதிபதி பட்டம் 15 குருவாக இருக்கும்படியான துரோணாச்சாரி மாண்டு மடிந்தார். 16 என் அண்ணன் கர்ணனுக்கு நான் சேனாதிபதி பட்டம் கொடுத்தேனே. தேசத்தை கொடுத்து முடிசூட்டி அழகு பார்த்தேனே தான கர்ணன் என்று எங்கள் அண்ணன் எனக்கு நன்றி விசுவாசமாக வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு என்று நான் எண்ணி இருந்தேனே. நேற்று 17ஆம் நாள் சண்டையிலே எங்கள் அண்ணன் கர்ணராஜனும் நேற்று மாண்டு மடிந்தார். கதை மட்டும் என்கிட்ட பேசாத. நேத்து மட்டும் என் வார்த்தையை ஒரு வார்த்தை கேட்டு இருந்தா அப்பவே அவன் செத்துருப்பாரு. நம்ம ஐயா நான் அப்பவே சொல்றேன், குறி விடுறா தூதுகாரன் வந்து அண்ணனே நீ என்ன சொல்றது, வண்டி ஓட்ட வந்த வேலையை பாடுறான்னு சொன்னான். அப்பவே என் பேச்சு கேட்டு இருந்தா செத்துருப்பான். பாம்பு வச்சிருந்தாங்க, தண்ணி பாம்பு வச்சு வித்த காட்டிட்டு போயிட்டான். தண்ணி பாம்பு வச்சு வித்த காட்டிட்டு போய் சேர்ந்துட்டான். இதை விட இன்னொன்னு தெரியாம போச்சு, அந்த 5 பேருக்கு அவன் அண்ணன் பழகுது. அப்படி அப்படி உனக்கு வெற்றி தரும். கர்ணன் மாண்டு மடிந்தார். பாட்ட விடு. குருவாட்டன் பீஷ்மாச்சாரி மாண்டு மடிந்தார். குரு துரோணாச்சாரி மாண்டு மடிந்தார். என்னுடைய சேனாதிபதிகள் எல்லாம் மாண்டு மடிந்ததே மாமா. நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? எங்க அம்பாலத்தே அம்பலத்திலே மரமானது ஒரு தோப்பாக இருந்தது. திடீர்னு ஒரு காத்து அடித்தா கூட அந்த நடுவில் இருக்கிற மரங்கள் எல்லாம் ஓரமாக இருக்கிற மரங்கள் மீது அந்த காற்றானது வேகமானது பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து அந்த காற்றினுடைய வேகமானது குறையும் அல்லவா. ஆனால் நானோ ஒரு பெரு
எடுத்த அம்பலத்திலே நடுவிலே உள்ள ஒரு மரம் போல நான் தனித்து தன்னந்தன்மையாக இருக்கிறேன். இந்த பக்கம் காத்தடிச்சாலும் நான் இப்படி சாயிறேன், இந்த பக்கம் காத்தடிச்சாலும் இப்படி சாயிறேன், இந்த பக்கம் காத்தடிச்சாலும் இப்படி சாயிறேன், இந்த பக்கம் காத்தடிச்சாலும் இப்படி சாயிறேன். நான் அம்பலத்திலே ஒண்டி மரம் போல நான் தவித்து நிற்கிறேன். நான் இப்படி எல்லாம் என்னுடைய துக்கத்தை எனக்கு ஆதரவு சொல்ல பார்த்தா எப்படி தெரியுது? ஆக்கல் அழித்தல் படைத்தல் பிரம்மா விஷ்ணு கல்லு சாராயம் பிராந்தி அதுல கொண்டு போய் விடுறான் மாமா. நம்ம மாமா எனக்கு இங்க ஆதரவாக இங்க துணை யாரும் கிடையாது. நான் எப்படி எல்லாம் வாழ்ந்தேன் என்ன ஆஸ்தானே கொலிபீடும் மாமா எந்த ஆஸ்தானே கொலிபீடும் ஐயா சுதீரே பீடும் ஐயோ மாமா சொல்லிய மாமா ஐயோ மருமகனே துரியோதனே ஆஸ்தானை கொலிபீடத்தோடு சீரும் சிறப்புமாக இந்த அஸ்தினாபுரத்து ராஜசபையை ஆண்டேனே. ஆஸ்தான கொலிபீடம் எல்லாம் இன்று நாஸ்தியாக போகிறது. நான் நாஸ்தி ஆயிடுவான்னு நினைச்சேன். அந்த பாண்டவர்கள் தான் நலமோடு வருகிறார்களே மாமா. மாமா எனக்கு என்ன கொடி? அவரை கொடி அவர கொடி இல்லைங்க மல்லாட்டு கொடி 6 வயசு நாமெல்லாம் கொடி சொர்தேரியா கம்பி மாமா மாமா என்ன கண்டவெல்லாம் வேறு பேசுறான் மாமா. நான் இந்த கத்தியமா நகரத்து துரியோதனன் வருகிறேன் என்றால் என் அறவை கொடி
ஆரியப்பட்டினம். அதுதான்டா சொன்னேன். பயப்படாதடா. உன் காதுல கட்டிய சொருவே மாமா. இப்படிப்பட்ட பாரியப்பட்டினம் அத்திராபுரத்தை இங்க பொட்டலங்கள் பாட்டில் தான் இருக்குது. பொட்டலம் புடிச்சு மாட்டோம். நான் ஊருக்கு திருக்குனூருக்கு போய் போனா பாக்கிட்டு வாங்க. அட பாவி சண்டாளா, இந்த அஸ்திராபுரம் பெரிய பாரியப்பட்டினத்தை நிலமதிலே ராணி நகரத்தோடு ஆண்டானே அரவக்கொடியுடையோ அப்படி என்று பேரானது வென்று வீரும் சிறப்புமாக இருந்தேன் மாமா. என் அரவக்கொடி அருந்து விழப் போகிறது. என் ஆஸ்தானம் செங்கோல் எல்லாம் அழிந்து போகிறது. நான் பிறக்கும் பொழுதே ராஜாவின் பிள்ளையாக பிறந்தது மாமா. எங்க அப்பா திருவிராட்டினை இந்த நான் பிறக்கும் பொழுதே ஒரு அரசனுக்கு பிள்ளையாக பிறந்தேன். நான் பிறந்ததிலிருந்து எவ்வளவு சொகுசாக ராஜா வீட்டு பிள்ளை என்று வாழ்ந்தேன். அப்படியெல்லாம் சொகுசா வாழ்ந்த எனக்கு என் சல்லாப உல்லாச மாமா என்னது சல்லாப உல்லாச என்னது சல்லாப உல்லாச திருதராட்டினுடைய சுதன்கள் 100 பேர்கள் என்றால் நாங்கள் எவ்வளவு சல்லாப உல்லாசமாக பிறந்து வளர்ந்தோம். என்னுடைய சல்லாப உல்லாசம் அனைத்தும் போச்சு. மாமா நேற்றோடு 17 நாள் சண்டை ஆனது முடிந்தது. 17 நாள் சண்டையிலே ஒரு நாள் கூட வெற்றியானது கிடைக்கவில்லையே மாமா. என் மத்ரபதி
ஐயோன்னு சொல்லாதடா. 17 நாள் வரைக்கும் வெற்றியே கிடைக்கவில்லையே மாமா. எனக்கு வெற்றியே வராதா? எல்லாம் வேற மாமா. சண்டைக்கு ஒவ்வொரு நாட்களுமாக என்னுடைய தம்பிமார்கள் போவதுமாக திரும்பி வருவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய தம்பிமார்கள் 10 மஞ்சுமாக 8மாக இப்படியே போறவன் எல்லாம் வர்றது கிடையாது. ஆமா, எங்க அப்பா அம்மாவுக்கு எங்க அம்மா அம்மாவுக்கு நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? சொல்லாதீங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், அப்பா அம்மாவுக்கும் அம்மா அம்மாவுக்கும், எங்க அப்பா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். சுபேஜி அருமறை முதலனை ஆதி மாயனை கருமிகள் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதம் இருந்தால் இறங்கி ஒப்பற்றம்பா ஏகஜேனி திரௌபதி மின் பெயர்நாள் இதோ நிலமரிலே மொழியின் உணர்த்திலே குடிக்கொண்டு பார்த்தபடியான அம்பாள் ஏதோ ஏகஜேனி அம்மன் பெயரினால் கொடுத்து கொண்டாடப்பட்ட பிறகு இருக்கும்படியான அத்தனமான பெயரினாலும் கொடுத்து கொண்டாடப்பட்ட பிறகு சீரும் சிறமாக இன்றைய உற்சவத்தை நிலமரிலே சிறப்பான முறையிலே செய்யும்படியான இன்றைய 18ஆம் நாள் உற்சவம். உற்சவத்தை நல்ல முறையிலே நடத்தும்படியான இன்றைய உபயதாரர் மூலியமாக கொடுத்து கொண்டாடப்பட்ட பிறகு சீரும் சிறப்பாக இதோ நல்ல முறையிலே நெடி நன்னகத்தை சேர்ந்த கல்வராய கவுண்டர் அவர்கள் மூலியமாக இதோ துரியோதனுக்காக 50 ரூபாய், இதோ சகுனிக்காக 50 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அவர் வங்கிலே ஆண்டு நம்மளும் அருளையும் பொருளையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து ஏற்றுக்கொள்கிறோம். சுவேதி செந்தூர் நகரத்தை சேர்ந்த முருகன் என்று சொல்லிய அண்ணாவர்கள் மூலியமாக இதோ சல்லீனுக்காக 50 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அவர் வங்கிலே ஆண்டோன் அம்மனும் அருளையும் பொருளையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து இதோ நிலமரிலே அரக்கு மாலை உபயதராக முடியான இதோ நாடக ஆசிரியராக முடியான அருமை ஐயா ஏழுமலை நாயுடு இதோ நிலமரிலே தந்தையார் பேரை கொண்ட இதோ நிலமரிலே ஏழுமலை நாயுடு என்று சொல்ல முடியான அரக்கு மாலை உபயதாரர் ஏழுமலை நாயுடு நாடக ஆசிரியர் ஐயா அவர்கள் மூலியமாக துரியோதனுக்காக வாரி வழங்கி ரூபாய் 20 சுவேஜியம் அவர் வங்கிலே ஆண்டோன் அம்மனும் இருந்த அருளையும் பொருளையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து ஏற்றுக்கொள்கிறோம். இதோ நிலமரிலே கரசானு நடத்தை சேர்ந்த இதோ அருமை தமிழராக இருக்கக்கூடியான வேணு என்று சொல்லியான அருமை அன்னார் அவர்கள் மூலியமாக இதோ நிலமரிலே அடியானுக்காக வாரி வழங்கி ரூபாய் 101 சுவேஜியம் அவர் வங்கிலே ஆண்டோன் அம்மனும் அருளையும் பொருளையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து ஏற்றுக்கொள்கிறோம். சுவேஜியம் மாமா அரியா துரியோதனா, ஐயோ மாமா சகுனி மாமா, ஐயோ மருமகனே, ஐயோ மாமா சல்லியா மாமா, ஐயோ மருமகனே எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு அழுவாரே அழுதுங்க மாமா. நாங்கள் 100 பிள்ளை பிறந்தோமே மாமா. ஒரு பிள்ளை 2 பிள்ளையா? கொஞ்ச நேரம் இருங்க. ஏங்க தயவு செய்து காய்ச்சி கொடுக்கலாம் கொடுத்துருங்க. இவர் இதோட போடுவாரு. ஓ என்னடா எங்க போடுவாரு? எங்க போட்டியால எங்க போடுவாரு? அங்க. ஏய் எங்க மடிமோம் இருக்கிற வரைக்கும் தான் சாப்பாடு. என்னன்னா மக்களுடைய மடிமோம் இப்படி மண்ணுங்கட சாயிடுமே இந்த மண்ணு மேல அதுக்கப்புறம் பிரியாணி சொல்லிக்கிறோம். கூத்தாடி நீசாடி கூட நாளைக்கு 3 வேளையுமே உங்களுக்கு சாப்பாடு கிட்டு. காலையில இட்லி பூரி, மதியானத்துக்கு பிரியாணி, ராத்திரிக்கும் பிரியாணி. சாப்பாடு இல்ல நீ அதுதான் சாப்பாடு இல்ல பிரியாணி மாமா. எங்க அம்மாவுக்கு நாங்கள் 100 பிள்ளை பிறந்தோமே மாமா. ஒரு பிள்ளை இருந்தா நமக்கு கொல்லி வைக்கும். நாம இறந்த பிறகுதானே பெற்றோர் அண்ணன் நினைப்பார்கள் மாமா. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் நாங்கள் 100 பிள்ளை பிறந்து 1 2 3 4 100 பிள்ளை நமக்கு பிறந்தது. ஒன்று இல்லாவிட்டாலும் ஒரு பிள்ளை நமக்கு கொல்லி வைக்கும். அப்படி என்றுதானே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நினைத்திருப்பார்கள். ஆமா. ஆனா இந்த சண்டையிலே 18 நாள் சண்டையிலே என் தம்பிமார்கள் 99 பேரும் போய் சேர்ந்துட்டார்கள். நம்ம பிள்ளைகள் 99 பிள்ளையும் செத்து போச்சு. மீதம் இருப்பது நான் ஒருவன் தானே இருக்கின்றேன். நானும் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்க இருப்பேனோ இருக்க மாட்டேனோ? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்ன நினைப்பார்கள்? நாம 100 பிள்ளையை பெற்றோமே. 100 பிள்ளையை பெற்று நமக்கு கொல்லி வைப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லையே.
யாரா அழுது நடக்கிற அப்படி என்று என் அண்ணையும் தந்தையும் சொல்லு சொல்லு சொல்லு. வந்துடுறது. நடக்கும்.